அம்மா வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே முடியல. அதனால் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான முடிவுக்கு போகிறாங்க. எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு நிவீனும் வந்து யமுனாவும் அங்கே வர்றதால நிவீன் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கம்மா, எனக்கு வாழவே பிடிக்கலடி, என்னடி வாழ்க்கை இதெல்லாம், ஒரு மரியாதை இல்லை வாழ்க்கையா, காலம் ஃபுல்லாக வந்து அந்த ஆள் தான் எல்லாமே நினச்சி நான் வாழ்ந்தேன், கடைசியில் அந்த ஆள் என்னை ஏமாற்றிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வந்து நம்ம காவேரி விஜய் அங்கே வராங்க. காவேரி வந்து ஏமா இப்படிலாம் பண்ண, எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக அழுது புலம்புறாங்களா. அவங்க தாங்கிக்க முடியாமல் அழுதுட்ருக்காங்க. உடனே விஜய் வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல அத்தை, எப்போவுமே உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்தளவு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான உமன், நீங்கள் அந்தளவு இருந்த நீங்கள் ஏன் அதை இப்படி உடஞ்சி போயிருக்கீங்க அப்படின்னு. என்னால் முடியல மாப்பிள்ள, நானும் என்ன செய்கிறது சொல்லுங்கள், அந்த ஆள் என்னை ஏமாத்துறதை தாங்கிக்க முடியல. ஒரு வேளை அந்த ஆள் உயிரோடு இருந்தால் கூட நான் வந்து நல்லா சட்டையை பிடிச்சி 4 வாரத்தை நல்லா கேட்டிருப்பேன், அப்போது எனக்கு மனசு ஆறி இருக்கும். அதையும் கேட்க முடியாமல் அந்த ஆள் போயிட்டார்ல, அதான் நேராக போயிட்டு மேலேயே போய் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு. என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க பிறக்க போகிறாங்க, வந்து சகலைக்கும் எனக்கும் குழந்தை பிறக்க போகுது, இது இந்த டைமில் போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த குட்டி குழந்தைங்கள பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அத்தை, எனக்கு நிறைய ஆசை இருக்குது, அப்புறம் போகணுன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த குழந்தைங்கள பார்க்காமே போயிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, இங்கே பாருங்க அத்தை, உங்களை கெஞ்சி கேட்குறேன், அந்த வீடு தானே உங்களுக்கு பிரச்சனை, அந்த வீடை மீட்டு அவங்கக்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, என்னை நம்புங்க, இந்த விஜயை நம்புவீங்கல்ல, சொன்னால் செய்வேன்ல அப்படின்னு. நம்புகிறேன் தம்பி, சரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அத்தை. என்ன சத்தியம் தம்பி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறான முடிவுக்கெலாம் நான் போக மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன அத்தை பண்ண மாட்டீங்களா, சரிங்க தம்பி சத்தியமாக நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு காவேரி, அம்மா பத்திரமா பார்த்துக்கோ, இங்கே பாருங்கள் அத்தை, இதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, ஆமாம் அத்தை உங்களை விட்டுட்டு நாங்கள் போகவே மாட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி, ஆமாம்மா நான் இங்கே தங்கிறேன், அதெல்லாம் வேணாம், இவ்வளோ நாள் கழிச்சு தாத்தா பாட்டி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அங்கே இருந்தோன்னே அங்கே இருக்கிறது தான் நல்லது, அப்போ நீங்கள் வந்துடுங்க, அங்கே எல்லோரும் ஒன்றா இருந்துருவோம், கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு நல்லதுன்னு படுது, ஒன்று நாங்கள் இருக்கோம், இல்லை நீங்கள் அங்கே வந்துடுங்க தம்பி, அது வந்து இல்லைங்க இதுதான் என்னோட முடிவு, அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஒரு வேளை வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் காவேரி இங்கே ஐயோ வேணாம் தம்பி, பரவாயில்ல நான் வேணா ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டேன், அதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அதுவும் நீங்கள் மட்டும் கிடையாது, வந்து சிஸ்டர் அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தம்பி அது வந்து சொன்னால் கேளுங்க, அம்மா ப்ளீஸ்மா ஒத்துக்கம்மா, கொஞ்ச நாள் தாம்மா, அக்கா எனக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனையானோன்னே, இல்லடி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லடி, அம்மா நல்லா இருந்தால் எனக்கு அது போதும்டி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டி, அம்மா இல்லாமல் எப்படிடி அப்படின்றாங்க. சரிக்கா ரொம்ப சந்தோஷங்க்கா அப்படின்னோடனே யமுனா வந்து ஆமாம் இதுதான் கரெக்டு, அம்மா நீ கொஞ்ச நாள் விஜய் மாமா வீட்டில் இருமா, அதுதாம்மா கரெக்டு, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும், மாமா அக்கா எல்லோரும் உங்களை பார்த்துப்பாங்கம்மா, இப்போ மாமா வேறு ஊரில் இருக்குது, அதனால் வந்து ரொம்ப கஷ்டமா, அதனால் நீ அங்கே இருக்கிறதாம்மா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் சம்மதிக்கிறாங்க. சரி எல்லாரும் வந்து இப்போவே கிளம்புங்க போகலாம் அப்படின்னு. தம்பி இப்போவே எப்படி கிளம்ப முடியும், எவ்வளோ வேலை இருக்குது தம்பி, எல்லாம் முடிச்சுட்டு போகலாம், சரி அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கோம், நாளைக்கு எல்லோரும் ஒன்றா போகலாம் தம்பி, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அத்தை அப்படின்னோடனே காவேரி வந்து அவங்க அம்மா கட்டிட்டு அழறாங்க. ஏம்மா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. காவேரி இங்கே பாரு காவேரி, இந்த மாதிரி நிலமையில நீ ரொம்ப அழக்கூடாதுடி, ஏன் இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே உடனே வந்து மா நீ இப்படி பண்ணது என்னால் தாங்கிக்க முடியலம்மா சொல்லிட்டேனேடி, இப்படிலாம் நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சாரதாவோட மடியில் வந்து காவேரி படுத்துக்கிறாங்க. ப்ளீஸ்மா இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு.